அந்த வண்டி தான். ரம்யா, அண்ணா அந்த காரை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போங்க, அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போங்க. ரம்யா, ஆ. அவங்கள ஃபாலோ பண்ணலாமா? வா சுடர். அண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மேடம் மேடம் இங்கே இந்த பக்கம் வா. ரம்யா, நான் சொன்னேன்ல மனோகரிக்கும் அந்த ரூம் பாய்க்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு. இப்ப பாருங்க, அது உண்மையாயிடுச்சு. மனோகரி அந்த ரூம் பாயோட போனை எடுக்கும் போதே நினைச்சேன் இதுல ஏதோ பெரிய வில்லங்க இருக்குன்னு. இப்ப நான் சந்தேகப்பட்ட மாதிரி மனோகரி நேரா அந்த ரூம் பாயை பார்க்க தான் வந்திருக்காங்க. ஆமா சுடர், நீ சொல்லும்போது கூட எனக்கு பெருசா நம்பிக்கை வரல. இங்க வந்து பார்க்கும்போது தானே தெரியுது இந்த மனோகரி எவ்வளவு பெரிய தில்லாலங்கடி வேலை பண்ணிருக்கான்னு. ஏற்கனவே என்ன சுத்தி பல பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுல நீ வேற எனக்கு ஃபோன் பண்ணி பிரஷர் ஏத்திக்கிட்டு இருக்க. கோவப்படாதீங்க மேடம், என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி. நீங்கள் கொடுத்த பணம்லாம் என்கிட்ட எப்போ காலி ஆயிடுச்சு மேடம். என்னால் வேற எந்த வேலைக்கும் போக முடியல மேடம். என்னோட ஐடி ப்ரூஃப், சர்டிஃபிகேட்டு, பேங்க் அக்கௌண்ட்டுன்னு மொத்தமும் ஃபோனில் தான் மேடம் இருக்கு. அது இல்லாமல் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல மேடம். அதனால தான் என் ஃபோனை கேட்டு உங்களை ப்ரெஷர் பண்ணிட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க மேடம். சுடர், ஆ, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன இங்க ரம்யா? வா, இங்க வா சொல்றேன். நம்ம மனோகரி அந்த பையன்கிட்ட பேசிட்டு இருக்கிறத இப்போ என் போன்ல வீடியோவா எடுத்து எழிலையாவுக்கு போட்டு காமிச்சா அவர் எப்படி நம்பிதானே ஆகணும். அதுக்கப்புறம் இந்த மனோகரியோட சீரோபா என்னன்னு அவருக்கு தெரிஞ்சிரும்ல. இல்ல ராமையா, அது ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க எடுக்கிற வீடியோல அவங்களோட ஆக்டிவிட்டி மட்டும் தான் கேப்சர் ஆகும், ஆடியோ கேப்சர் ஆகாது. அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்காதுல. எழில் சார் இந்த வீடியோவை பார்த்தா கூட இந்த ரூம் பாய் தான் ஹோட்டல் பிரச்சனையில இன்வால்வ் ஆயிருப்பான்னு ஸ்ட்ராங்கா அவரால நம்ப முடியாது. அதனால உங்க ஐடியா வேஸ்ட் தான். சரி, அப்போ உன் பிளான் என்னன்னு சொல்லு. அந்த ரூம் பாய தூக்குறது தான் என் பிளான். தூக்குறதா? என்ன சொல்ற? அப்ப அவனை நம்ம கடத்த போறோமா? ஆமா ராமையா, நமக்கு வேற ஆப்ஷனே இல்ல. ஹோட்டல்ல நடந்த இஷ்யூவுக்கு மனோகரி தான் மூல காரணம்னு எழில் சார் நம்பணும்னா அந்த ரூம் பாயே எழில் சார் முன்னாடி வந்து நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லணும். அப்பதான் அவர் நம்புவாரு. அது நடக்கணும்னா நாம ரூம் பாய தூக்கிதான் ஆகணும். இதானே உன் போனு? ஆமாம் மேடம். இந்த புடி. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். உன் தேங்க்ஸ் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். நீ பண்ண டார்ச்சருக்கு நான் உன்னை வேற மாதிரி டீல் பண்ணிருக்கணும்.
ஏதோ போன போதுன்னு விடுறேன். இதான் நான் உன்னை பார்க்கறது கடைசியா இருக்கணும். இனிமே உன் நம்பர்ல இருந்து எப்பவுமே காலே வரக்கூடாது. புரியுதா? சரிங்க மேடம். கிளம்பு. நான் வரேன் மேடம். வரான் பின்னாடி போ போ போ. அடா அந்த பையன் போறான் வா போலாம். இருங்க ரமயா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மனோகரே போகட்டும். வா. ஓ, நீயா? I'm back. ஒழுங்கா போயிடுங்க. வேணாம். சுட என்ன பண்ற? அவன் ஓடுறான் பாரு. வா. ஏய் ரமயா, நீங்க அந்த பக்கமா போங்க, நான் இந்த பக்கமா போறேன். போ. டேய், யார்கிட்ட உன் விளையாட்டு காட்டுற? ராமையா, இவர் வேற எங்க போனாருன்னே தெரியல. ஏய். ராமையா, ஏய், விடு. ஏய், விடுன்றல. விடுன்ற. விடுன்னு சொல்றேன்ல. ஏய். சொல்றேன்ல. விடு. டேய்,
உன்னை விடுறதுக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டு புடிச்சிட்டு வந்தேன். இத பார், என்னோட நோக்கம் உன்னை கஷ்டப்படுத்துறது கிடையாது. உன் மூலமா அந்த மனோகரியோட முகத்திரைய கிழிச்சு எழில் சார் கிட்ட அவங்களோட உண்மையான சுயரூபம் என்னன்னு காட்டணுங்கிறது தான். அதனால நீ எனக்கு கோஆபரேட் பண்ணா உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வேற ஏதாவது ஏடகுடமா பண்ண நினைச்ச காலம் முழுக்க ஜெயில் கம்பியை எண்ண வேண்டியதுதான். புரிஞ்சுதா? மேடம் அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க மேடம். என் லைஃபே போயிடும் மேடம். நீங்க யாருக்கிட்ட உண்மையை சொல்ல சொல்றீங்களோ நான் அவங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேன் மேடம். ம், என்னை விட்டுருங்க மேடம். அப்படி வா வழிக்கு. நான் இப்போ எழில் சாருக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொல்றேன். அவர்கிட்ட ஹோட்டல்ல நடந்த பிரச்சனைக்கு மனோகரி தான் காரணங்கிற உண்மையை சொல்லுவல்ல? சொல்லுவல? சொல்றேன் மேடம். இவன் நம்ம மேல பயத்தோட இருக்கும்போதே எழில் சாருக்கு ஃபோன் பண்ணி இங்க வர வச்சிடலாம். அப்பதான் சூட்டோட சூட்டா இவனும் உண்மையை ஒண்ணு விடாம சொல்லிடுவான். சுடர் கூப்பிடுற? ஹலோ, சொல்லு சுடர். சார், ஒரு முக்கியமான விஷயம் சார். சொல்லு. சார், ஹோட்டல் இஷ்யூல உங்களையும் மனோகரி மேடமையும் சேர்த்து வச்சு எல்லாரும் தப்பா பேசினாங்கல்ல? சுடர், உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது அத பத்தி பேசாதன்னு? உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? சார், ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. அன்னைக்கு நடந்த பிரச்சனை எதர்ச்சியா நடந்தது கிடையாது. பக்காவா பிளான் பண்ணி கிரியேட் பண்ணிருக்காங்க. என்ன சொல்ற நீ? ஆமா சார், அது ஒருத்தவங்களோட மாஸ்டர் பிளான். பிளானா? ஏய், என்ன சொல்ற சுடர்? என்ன மாட்டி விடுறதுக்கு யார் பிளான் பண்ண போறா? பண்ணிருக்காங்க சார். அந்த பிளான்ல சம்பந்தப்பட்ட ஒருத்தனை இப்ப நான் புடிச்சு ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்கேன். நான் இப்ப உங்களுக்கு அனுப்புற லொகேஷனுக்கு உடனே கிளம்பி வாங்க. அது யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிரும். சரி, நான் வரேன். ஓகே சார், ஐ அம் வெயிட்டிங். எப்படியோ எழில் சார் வர ஒத்துக்கிட்டாரு. ராமையா எங்க போனாருன்னு தெரியலையே. அப்படியே ராமையாவுக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்லிடலாம். எழில், ஆ? எங்க இவ்வளவு வேகமா போற? ஒரு முக்கியமான இடத்துக்கு மனம். முக்கியமான இடமா? எஸ் மனம். நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு எல்லாரும் தப்பா பேசின அந்த ஹோட்டல் இஷ்யூ இருக்குல்ல, அது எதேர்ச்சியா நடந்தது கிடையாது. யாரோ பிளான் பண்ணி நம்மள சிக்க வச்சிருக்காங்க. என்ன சொல்ற எழில்? ஆமா மனம். நாம அந்த ஹோட்டல்ல இருக்கும்போது போலீஸ் நம்மள அரெஸ்ட் பண்ணது, அங்க திடீர்னு மீடியா என்ட்ரி ஆனது, இது எல்லாமே பிளான் தான். எப்படி சொல்ற எழில்? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுடர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னான். அந்த ஹோட்டல் இஷ்யூல நம்மள மாட்டி விட பிளான் பண்ணவங்களுக்கு அந்த ஹோட்டல்ல ஒரு ரூம் பாய் ஹெல்ப் பண்ணிருக்கான். இப்ப அந்த ரூம் பாயை பிடிச்சு லாக் பண்ணி வச்சுக்கிட்டு சுடர் எனக்கு கால் பண்ணா. இவன் எப்படி சுடர் கையில மாட்டினா? இப்பதானே பாத்துட்டு வந்தோம். சுடர் இப்ப அந்த ரூம் பாயை பாக்குறதுக்காக என்ன வர சொல்லியிருக்கான். நான் அங்க போனாதான் இந்த ஹோட்டல் இஷ்யூக்கு பின்னாடி யார் இருக்காங்கங்கிற உண்மை எனக்கு தெரிய வரும். எழில், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? நம்மள மாட்டி விடுறதுக்கு யார் பிளான் பண்ண போறா? இல்ல மனம், சுடர் சொல்லும்போது ஆரம்பத்துல நான் கூட இத பெருசா எடுத்துக்கல. ஆனா ஆளை புடிச்சு வச்சுக்கிட்டு அவ இவ்ளோ ஸ்ட்ராங்கா சொல்றத பார்த்தா அது உண்மையா இருக்குமோன்னு தான் எனக்கும் தோணுது. எதுவா இருந்தாலும் உண்மை என்னன்னு இப்ப நான் அங்க போனா தெரிஞ்சிட போகுது. நான் இப்ப அங்கதான் போய்கிட்டு இருக்கேன். வர மனம். ஐயோ, எழில் மட்டும் இப்ப போய் ரூம் பாய பார்த்தா அவன் எல்லா உண்மையையும் எழில் கிட்ட சொல்லிடுவானே.
அப்படி மட்டும் நடந்துச்சு அவ்வளவுதான் அவ்வளவுதான் என் மொத்த கனவு நாசமா போயிடும். ச்சே, என்ன பண்றது? ஓ, அப்பா கிட்ட சொல்லி எழில் அங்க போறதுக்குள்ள அவனை தூக்க சொல்லிடலாம். என்ன மனோ கால் பண்றா? சொல்லு மனோ. அப்பாப்பா, நம்ம ஒரு பெரிய பிரச்சனையில மாட்ட போறோம். என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, நம்ம பிளான் பண்ணி ஹோட்டல்ல எண்ணெயும் எழிலையும் சேர்த்து வச்ச மாதிரி ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ணோம்ல, அது பக்கா பிளான் எழிலுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன மனோகரி சொல்ற? அத நாம தான் பண்ணோம்னு எழில் கண்டுபிடிச்சிட்டாரா? இல்லப்பா, இது யாரோ ஒருத்தங்களோட பிளான் எழில் இது வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நாம பண்ணோன்ற உண்மை தெரியக்கூடாதுன்னு தான் நான் இப்ப உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். தொடர் எப்படியோ மோப்பம் பிடிச்சு நமக்கு ஹெல்ப் பண்ணத ரூம் பாய தூக்கிட்டா. ஐயோ, சுடர் அவனை தூக்கிட்டான். ஆமாப்பா, அவனை ஏதோ ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சுட்டு தான் சுடர் எழிலுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கான். எழில் மட்டும் அவனை பார்த்துட்டா நம்மளோட இத்தனை வருஷம் கனவு மொத்தமா காலி ஆயிடும். அதனால எழில் அங்க போறதுக்குள்ள நீங்க அந்த ரூம் பாய எப்படியாச்சும் தூக்கிடுங்கப்பா. அது மட்டும்தான் நம்ம தப்பிக்க ஒரே வழி. சரிம்மா, நீ சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன் விடு. ஆ, எழில் அங்க வரதுக்குள்ள நான் அவனை தூக்கிடுறேன். சரிப்பா. அந்த சுடர் ரூம் பாய எங்க லாக் பண்ணி வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்ச நேரத்துல நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். சரிம்மா, அப்பா, பிளான் மிஸ் ஆயிடக்கூடாது. நான் பாத்துக்கிறேன் மனோ. அந்த ரூம் பாயை தூக்கிட்டு நானே உனக்கு ஃபோன் பண்றேன். நீ டென்ஷன் ஆகாம இரு. ஆ. எழில், நீ இன்னும் கிளம்பல? மனோ, நான் வெளியில போய் கார்ல உட்கார்ந்தேன். அப்புறம் தான் ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. அந்த ஹோட்டல் இஷ்யூல என்னை விட அதிகமா பாதிக்கப்பட்டது நீதான். உன் நேம் தான் ரொம்ப ஸ்பாயில் ஆயிடுச்சு. அதனால உன்னையும் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். அவ்வளோதானா? ஏன், நீ வேற என்ன நினைச்ச? இல்ல, ஒன்றும் இல்ல. சரி, போலாமா? ஆ, வா. நல்ல வேளை அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் எழில் கேட்டிருப்பாரோன்னு நினைச்சு பயந்துட்டேன். அவர் எதுவும் கேட்கல போல. சார், மேடம் லொக்கேஷன் அனுப்பிட்டாங்களா? இல்லப்பா, இன்னும் இல்ல. சீக்கிரம் அனுப்ப சொல்லுங்க சார், அப்பதானே அவங்களுக்கு முன்னாடி அந்த பையனை தூக்க முடியும். சரி இரு, மனோவுக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரமா லொகேஷன் அனுப்ப சொல்றேன். ஓகே சார். அப்பா வேற கால் பண்றாரு. எழில் முன்னாடி எடுத்தா ஏதாவது பிரச்சனை ஆயிடும். வேண்டாம், ஏதா இருந்தாலும் நேர்ல போய் பேசிக்கலாம். மனோ ஏன் ஃபோனை கட் பண்றா? யார் மனோ ஃபோன் பண்றாங்க? அட்டன் பண்ணி பேசேன். இல்ல எழில், சும்மா ஸ்பாம் கால் தான். ஓ, ஓகே. மனோகரி ஏன் ஃபோனை கட் பண்றானே தெரியலையே. லொகேஷன் தெரியாம நாம அங்க போகவும் முடியாது. சுடரு, சூப்பர் சுடரு, கலக்கிட்ட. எப்படியா அந்த பையனை பிடிச்சு தூக்கிட்டு வந்துட்டீங்க? சுடர்னா சும்மா வராமையா? சரி, எழில் சட்ட தகவல் சொல்லிட்டேல்ல,
சொல்லிட்டேன் ராமையா, இந்த இடத்தோட லொகேஷனையும் அவருக்கு ஷேர் பண்ணிட்டேன். அவரே இந்நேரம் வந்துகிட்டு இருப்பாரு. சூப்பர் சுடர். அப்ப இந்த மனோகரி ஆட்டம் இன்னையோட முடிய போகுது, அப்படிதானே? ஆமா ராமையா, மனோகரி எவ்வளவு மோசமானவங்கன்னு அந்த ரூம் பாய் எழில் சார் கிட்ட சொல்ல போறான். அவர் அதை கேட்டதுக்கு அப்புறம் மனோகரிய மொத்தமா வெறுக்க போறாரு.